ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா நேயர்கள் சில பேர் தொடர்ந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் எல்லாத்தையுமே கட் அண்ட் ரைட்டாக பேசிகிட்டு இருக்கீங்க. இதுக்கு இதுதான், அதுக்கு அதுதான் சொல்கிறாங்க. நீங்கள் எந்த விதமான டிப்ஸுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, மொட்டை அடித்தா உங்களுக்கு யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, சட்டையில் மேல் பட்டனை திறந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு குடும்பத்தில் சிக்கல் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா, காசியில் போய் பிச்சை எடுத்திங்கன்னா உங்களோட பிரச்சனை தீரும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் ஏன் சார் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஒன்றே ஒன்று மட்டும் தெளிவாக எடுத்து வச்சுக்கோங்க. யாரோ ஒருத்தர் இந்த பழங்காலத்தில் சின்ன வயசில் கதையெல்லாம் சொல்லுவாங்கள்ல, ஒரு விறகு புழக்கிறவர் காட்டில் போய் விறகு புழந்துட்டு இருந்தார். இந்த கோடாலி போய் ஆற்றுல விழுந்துருச்சு. உடனே கடவுள் அவர்கிட்ட ஒரு கோடாலி எடுத்து, இது தங்க கோடாலியா அப்படின்னு கேட்டார். இல்லை. அதுக்கப்புறம் வெள்ளி கோடாலி எடுத்து கேட்டார். அதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மூணாவதாக ஒரிஜினல் கோடாலி எடுத்து கட்டின பிறகு இதுதான் என் கோடாலி அப்படின்னு சொன்னதுனால, ஓகே உன்கிட்ட உண்மை இருக்குது, இந்த 3 கோடாலியும் வச்சுட்டு போன்னு சொல்லிட்டாங்கல்ல. இது மாதிரி உலகத்தில் விறகு வெட்டின அத்தனை பேருக்கும் இந்த யோகம் கிடைக்குமாங்கிறத முதல்ல யோசிக்கணும். இது கதைக்காக நான் சொல்கிறேன். இது போல தான் பரிகாரம்ங்கிறது. பரிகாரம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. வெயில் அடிக்குதுன்னா அந்த வெயிலை போய் நம்மளால் தடுக்க முடியாது. மழை பெய்யுதுன்னா மழையும் போய் நம்மளால் தடுக்க முடியாது. அப்போ மழை நேரத்துலேயே வெயில் நேரத்துலேயே மழையிலேருந்து நம்மளை தற்காத்துக்கிறதுக்காக ஒரு கொடையை பிடிச்சிக்கிறதோ இல்லை ஒரு ரெயின் கோட்டு போட்டுக்கிறதோ எப்படி ஒரு பரிகாரமோ அது மாதிரி தான். தாக்கம் கண்டிப்பாக இருக்கும். அதை மாற்றவே முடியாது. இப்போ மொட்டை அடித்தா ஒரு பிரச்சனை தீர்ந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருக்கு மொட்டை அடிக்கிறது? இதெல்லாம் ஒரு சதுரங்க வேட்டை தான். முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இவ்வளோலாம் நிறைய இருக்காது. சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எதையாவது ஒன்று சொல்லி ஆகணும். இப்போ நாம் பேசுகிறோன்னா ஒரு ஜாதகத்துக்கும் ஒரு கிரகங்களுக்கும் ஒரு சேர்க்கைக்கு, பிரிவுக்கு, யோகத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு லாஜிக் சொல்லிட்டு வரும். அவங்களாம் அதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. இந்த மாதிரி ஏதாவது 2 விஷயம், அது கூட ஒரு மந்திரம், மாயம், நீங்கள் உடனே நாளைக்கு கோடீஸ்வரன் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. இதில் ஒன்று தான் மொட்டை அடிக்கிற பரிகாரம். இதுக்கு யார் மொட்டை அடித்தா யாருக்கு யோகம் வரும்னா, ஒரு ஜாதகத்தில் இப்போ கோச்சார ரீதியாக எடுத்துக்கோங்க. எந்த ராசிக்கு குரு 3ஆம் இடத்துக்கு வருதோ, குரு 3ஆம் இடத்தில் இருக்கிறது முடி துரத்தல். இது கோச்சார ரீதியாக சொல்லப்படக்கூடிய ஒரு பரிகாரம். இப்போ முடி துரத்தல்னா என்ன? 3ஆம் இடத்துக்கு குரு வரும்போது முடி துறக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யார் யார் முடி துறப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் வயசில் பெரியவங்களோ இல்லை ஒரு துக்க நிகழ்ச்சி நடந்தாலும் அந்த கொல்லி வைக்கிறவங்க, அந்த பங்காளிகள் மொட்டை அடிச்சுப்பாங்க. அந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க மொட்டை அடிச்சுப்பாங்க. இதுதான் முதல் யோகம். அடுத்தது முடி துறக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடி சூட்டுறதுங்கிறது ஒரு அரசனுக்குரிய விஷயம் இல்லையா? அப்போ முதல்ல பதவி இருக்கிறாங்கல்ல, அவர்கள் முடி சூட்டிக்குவாங்க. அந்த பதவி திடீர்னு பறி போகுது. இப்போ கூட நேபாளத்தில் பதவி பறி போகுதில்ல பல பேருக்கு. ஏற்கனவே இலங்கையில் பறி போச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வங்கதேசத்தில் பறி போகுதில்ல. இதுதான் பதவியை துறக்கிறதுக்கு முடி துறக்கிறதுன்னு ஒரு பெயர் இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு கோச்சார குரு வரும்போது அவர்களுக்கு பதவி பறிபோகும், முடி துறக்கும். இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது, அனுபவம் உள்ள சில ஜோதிடர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, மொட்டை அடிச்சுக்கோங்க. இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா கோயில்களுக்கு வேண்டிப்பாங்க. எனக்கு இந்த பிரச்சனை தீர்ந்துச்சுன்னா நான் திருப்பதியில் மொட்டை அடிச்சுக்கிறேன், பழனியில் மொட்டை அடிச்சுக்கிறேன். அவங்கவுங்க நம்பிக்கைக்கு ஏற்பட்ட மாதிரி வேளாங்கண்ணிலையும் மொட்டை அடிச்சுக்கலாம், நாகூர்லேயும் போய் மொட்டை அடிச்சுக்கலாம். அது எல்லாமே இப்போ நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அந்த மாதிரி வேண்டுதல் வச்சுதுன்னா, உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு குரு வரும்போது நீங்கள் போய் அங்கே மொட்டை அடிச்சுக்கோங்க. சரி, ஆண்களுக்கு ஓகே. லேடிஸுகள் பொதுவாக மொட்டை அடிக்கிறது ரொம்ப விரும்ப மாட்டாங்கல்ல, ஏன்னா அவங்களுக்கு முடி ரொம்ப முக்கியம் இல்லை. அப்போ அப்படிப்பட்டவர்களுக்கு 3ஆம் இடத்துக்கு குரு வரும்போது என்ன செய்யணும்னு சொன்னால், தலையில் உச்சியில் கொஞ்சோண்டு முடி எடுத்து சிசரில் கட் பண்ணி விட்டுக்கோங்க. முடியை துறக்கணும். இப்போ உச்சி முடியை கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அது ஒரு யோகம். இதை தவிர மொட்டை அடிக்கிறவங்களுக்கெல்லாம் யோகம்னு சொன்னால், திருப்பதியில் போய் பழனியில் போய் மொட்டை அடிக்கிறவங்கெல்லாம் ஃபுல்லாக சர்வே எடுத்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் யோகம் வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் யோகம் இல்லை. கடவுள் நம்பிக்கைங்கிறது வேறு, உணர்வுங்கிறது வேறு. இதை ஜோதிடத்தில் உட்புகுத்தி அதை காசாக்கணும்னு நினைக்கிறது மக்களை ஏமாத்துகிற வேலை. அதில் மொட்டை அடித்தா யோகம் வரும் அப்படிங்கிறது எப்படின்னா, வர்ற கஸ்டமர் தலையில் மொட்டை அடிச்சிங்கன்னா ஜோசியர்களுக்கு யோகம் வரும். இது ஒன்று தெளிவாக நான் சொல்லிடுறேன். இன்னொரு யோகத்தை பற்றி ஒருத்தர் சொல்கிறாங்க, சட்டையோட மேல் பட்டனை திறந்து விட்டால் அவர்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனை இருக்குமா? இது என்ன கணக்கு? இது குளிர் பிரதேசங்களில் வாழ்கிறவங்க உடம்பில் இந்த காலர் வரைக்கும் இருக்கக்கூடிய பட்டனை இழுத்து போட்டுட்டு மேலே எல்லாத்தையும் போட்டு இறுக்கமாக போட்டுப்பாங்க. இது ஜென்ரலாக. மற்றபடி பார்த்திங்கன்னா நம்மள மாதிரி வெப்பமண்டல பிரதேசங்களில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கன்னா, மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா காலர் பட்டனுக்கு கீழ் பட்டன், ஒரு மேலே உள்ள ஒரு பட்டன் 100க்கு 90% பேர் அதை திறந்து தான் விட்டுருப்பாங்க. ஸோ இந்த நியூஸ் ரீடர், இந்த கோட்டு சூட்டு போடுறவங்க மட்டும் தான் கம்பல்சரியாக எல்லா பட்டனையும் மாறி போட்டுருவாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் குடும்ப பிரச்சனை வரும்னு ஒருத்தர் சொல்கிறார். இது எந்த சர்வேயில் சொல்லியிருக்காங்கிறது எதுவும் தெரியல. ஜோதிட ரீதியாக அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா சட்டைக்கு என்ன கிரகம், பட்டனுக்கு என்ன கிரகம், அதில் காஜா எடுப்பாங்கள்ல அந்த காஜாவுக்கு என்ன கிரகம்,
அதை இறுக்கமாக மூடுனா என்ன கிரகம், திறந்து விட்டா என்ன கிரகம்னு பல வித்தியாசங்கள் இருக்குல்ல. இந்த லாஜிக்கெல்லாம் எங்களை மாதிரி ஆட்களுக்கு ஓரளவு தெரியும். அதனால் இதெல்லாம் எந்த அளவுக்குமே சாத்தியமே கிடையாது. அப்புறம் பேண்ட்டில் ஜிப்பு போட்டால் என்ன, ஜிப்பை கழட்டி விட்டு போனேன் என்ன, மறந்த மாதிரி எத்தனை பேர் போகிறோம். சினிமா படங்களெல்லாம் பார்க்குறோம், நேரடியாக நமக்கே இந்த அனுபவங்கள் வருது இல்லை. அதுக்கு ஒரு ஜோதிட பலனாக இருக்குது. அதெல்லாம் கிடையவே கிடையாது. நடக்கிற நேரம் இந்த கிரக அசைவுகள் நல்ல நிலைமையில் இருந்ததுன்னா நீங்கள் செய்கிற சாதாரண விஷயங்கள், நீங்கள் செய்கிற தவறுகள் கூட சில நேரங்களில் சரியாயிடும். அந்த காலத்தில் குதிரை ரேஸ்லாம் நடக்கும்போது சொல்லுவாங்க, எந்த குதிரையில் பணம் கட்டுதுன்னு கேட்பாங்களா. அந்த ஜோசியக்காரர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, 8ஆம் நம்பரில் கட்டு, அப்போ தான் வந்து எட்டி பார்த்த இடம்லாம் குட்டி சோறாக போயிடும் அப்படின்னு சொன்னாராம். இவனு கோபத்தோடு ஜோசியர் சொல்லிட்டாரேன்னு சரின்னு போய் அந்த 8ஆம் நம்பர் குதிரை இது வரைக்கும் ஜெயிச்சதே கிடையாதான். அந்த 8ஆம் நம்பர் குதிரையில் இவன் போய் பணம் கட்டியிருக்கான். அன்றைக்கி எவனும் கட்ட மாட்டான்ல அந்த குதிரையில், இவன் கட்டின குதிரை ஜெயிச்சிருச்சும்பாங்க. அதாவது உங்களுக்கு நேரம் நல்லா இருந்தால் நீங்கள் செய்கிற தவறுகள் கூட உங்களுக்கு வந்து சாதகமாக மாறி போயிடும். நேரம் நல்லா இல்லைன்னா நீங்கள் என்ன தான் திறமை போட்டு கணக்கு போட்டு இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தவறாக தான் போயிட்டுருங்க. அதனால தான் சொல்லுவாங்க, ஒரு திருமணத்தை வந்து சீப்பை ஒழிச்சு வச்சுன்னா திருமணம் நின்றுடுமான்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி பரிகாரம் தான். ஒரு ஜாதகமும் வேறு, அவங்களுக்குரிய கோச்சார சூழ்நிலைகள் வேறு இல்லை. அதனால் சட்டையை பட்டனை திறந்து விட்டா என்ன, ஜிப்பை போடுறதுக்கு மறந்து விட்டா போனான்ட்டுலாம் இதெல்லாம் ஜாதகத்தில் வேலையே பார்க்காது. அடுத்தது இன்னொரு விஷயங்கள் சொல்கிறாங்க, காசிக்கு போய் பிச்சை எடுத்தாலே உங்களுக்கு பிரச்சனை தீர்ந்துருங்கிறாங்க. இந்த காசி கர்மதோஷம், இதுக்கான பரிகாரம், கர்மதோஷம்னா என்ன, யார் யாரெல்லாம் அங்கே போய் பரிகாரம் பண்ணிக்கிறது, இதுக்கு வந்து முதல்ல நம்ம ஜோதிட உலகத்தில் சொன்ன ஒரு நல்ல வசந்தன் ஐயா தாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து அந்த ஜாதகத்தில் உள்ள சில விதிகள் இருக்குது. எல்லாருமே போய் பிச்சை எடுக்கலாம் அவர் சொல்லலை. பிச்சை எடுக்கிறதுங்கிறது ஒரு பார்ட்டு, யாசகம் பண்ணுறதுன்னு பேர். இந்த பிச்சை எடுக்கிறவங்க எல்லாருக்குமே முடிஞ்சிடாது. உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இதுவும் நான் உங்களுக்கு ஜோதிட ரீதியாகவே ஒரு விளக்கத்தை சொல்கிறேன். 10ஆம் இடத்துல குரு வரும்போது அந்தணன் 10ல் தனித்து நிற்க அவதிகள் மெத்த உண்டு. 10ஆம் இடத்துக்கு குரு வரும்போது தான் சிவனே பிச்சை எடுத்தான். சிவனுக்கு வந்து அந்த பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிருச்சு, கையில் பிரம்மனோட மண்டை ஓடு ஒட்டிக்கிச்சு, போடுற உணவுகள் எல்லாம் அந்த மண்டை ஓடு சாப்பிட்டுடுது. இவருக்கு பசி தீரவே இல்லை. இப்படியே பிச்சை எடுத்துக்கிட்டே போய் கடைசியாக காசிக்கு போய் அன்னபூரணிக்கிட்ட பிச்சை கேட்கும்போது அவங்க போட்டப்போ இவரோட பசி தீர்ந்துச்சு, மண்டை ஓடு கீழே விழுந்துருச்சு, அந்த கர்மதோஷம் தீர்ந்துருச்சுங்கிறது ஒரு கதை, புராண கதை. இது ஒரு குறியீடு. இந்த குறியீடாக வச்சு பார்க்கும்போது 10ஆம் இடத்துல குரு இருக்கிறவர்கள் வந்து ஏதாவது ஒரு இடத்துல யாசகம் பண்ணி இறந்து உண்ணுதல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, பிச்சை எடுத்து உண்ணுதல் வந்து அவங்களுக்கு ஒரு பரிகாரம். பெரிய கோடீஸ்வரனுங்களுக்கும் அந்த பிரச்சனை வரும். பணம் இருந்தாலே அவன் வந்து எல்லாம் சந்தோஷமாக இருக்கான்லாம் நினச்சிடக்கூடாது. அப்போ 10ஆம் இடத்துக்கு ஒருத்தருக்கு குரு வரும்போது, இந்த கோச்சார குரு வரும்போதோ அல்லது ஜென்ம ஜாதகத்திலே சில பேருக்கு 10ஆம் இடத்துல குரு இருக்கும். அந்த மாதிரி 10ஆம் இடத்துல குரு இருப்பவர்களும் வந்து இந்த மாதிரி இறந்து உண்ணுதல் அப்படிங்கிறது வந்து அவர்களுக்கு ஒரு பரிகாரம். இதுக்கு காசியில் போய் தான் பிச்சை எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது கர்மதோஷத்தோடு சம்மந்தப்பட்டது. யார் போகணும், என்னைக்கு போகணும், எந்த இடத்துல சாப்பிட்ணும், எப்படி சாப்பிட்ணும், இது எல்லாருமே யாசகம் பண்ணி தான் சாப்பிட்ணுமா இல்லை அன்னதானத்தை சாப்பிட்டு வந்துடலாமான்னு பல வித்தியாசங்கள் இருக்குது. போகிற போக்கில் நம்ம பாட்டு அடிச்சு விட்டு போகிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இந்த கர்மதோஷத்தை நம்ம ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். இன்னும் சில பேர் இந்த 40 வயசுக்கு மேலே இருந்தால் கர்மதோஷம் நீங்கி போய்டும். அதாவது அவர் என்னமோ கண்டுபிடிச்ச மாதிரி புதுசாக, அதாவது தெரியலன்னு சொல்லக்கூடாது. அவருக்கு நமக்கு தெரியாத விஷயத்தை நம்ம ஏன் தலையிடணும். தெரிஞ்சவங்க இன்னும் 100 பேர் இருப்பாங்கள்ல, எல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க அப்படிங்கிறத மறந்துட்டு ஏதாவது உளரக்கூடாதுல்ல. அப்போ இந்த 10ஆம் இடத்துல குரு இருக்கிறவர்களுக்கு யாசகம் பண்ணி சாப்பிடுங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது எங்கே சாப்பிடணுன்னா அதுக்கு எந்த கோயில், இந்த 10ஆம் இடம்ங்கிறது அந்த லக்னத்துக்கு எத்தனாம் இடம், அந்த இடத்துல குருவுக்கு உகந்த கோயில் எது, எந்த நேரத்தில் இந்த மாதிரி சாப்பிட்றது, அன்னதானம் சாப்பிட்டா போதுமானதா, இதெல்லாம் பல விஷயங்கள் இருக்குல்ல. அதனால் பரிகாரம்ங்கிற பேரில் மொட்டை அடிக்கிறது, பிச்சை எடுத்து சாப்பிட்றது, ஏதாவது ஒரு கோயிலை சொல்லி அந்த இடத்துக்கு கிரக சேர்க்கை இல்லாமல் அதெல்லாம் தெரியாமல் போகிறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா மக்களை குழப்பக்கூடிய விஷயங்கள். பரிகாரம்ங்கிற பேரில் மக்களை மொட்டை அடிக்கிறது ஒரு குரூப்பு, மக்களை கிளைட்டுகளுக்கு சதுரங்க வேட்டையாடுறது இன்னும் சில பேர் பாருங்கள். இந்த 369 மகாலட்சுமியை கண்டுபிடிக்கிறோம்பா, குபேரனை கண்டுபிடிச்சிக்கிறோம்பா. அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டால் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா எனக்கு சொல்லுவீங்களா, இல்லை உங்களோட பங்காளிகளுக்கு சொல்லுவீங்களா, மச்சானுக்கு சொல்லுவீங்களா? அதெல்லாம் வந்து உங்கள்கிட்டருந்து பணத்தை பிடுங்கிறதுக்கான ஒரு சதுரங்க வேட்டை, உங்களை மொட்டையடிக்கிறதுக்கான ஒரு சதுரங்க வேட்டையை தவிர இதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. பரிகாரம்ங்கிறது வேறு. அது வந்து அவங்கள ஜாதகத்தில் கிரக நிலைகளை வச்சு பொதுவாக சொல்லக்கூடியது. மருந்து சாப்பிட்டா நோய் தீருங்கிறது உண்மை தான். மெடிக்கல் ஷாப்பில் இருக்கக்கூடிய அத்தனை மருந்து எடுத்து சாப்பிட முடியுமா? உங்கள் நோய் என்ன, அதுக்கு என்ன மருந்துன்னு எடுத்து சாப்பிடணும் இல்லையா? அதுக்கு வந்து யார், என்ன நோய், நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயலுங்கிற மாதிரி உங்களுக்கு நோய் என்ன, அந்த நோய் வந்ததுக்கான காரணம் என்ன, இது தீருமா தீராதா, என்ன மருந்து சாப்பிட்றதுன்னு முடிவு பண்ணுற வேலையை தான் ஒரு நல்ல மருத்துவர் பார்ப்பார்ல. கிட்டத்தட்ட ஒரு ஜோசியரும் நல்ல மருத்துவ சமூக உணர்வோடு நடந்துக்கிட்டால் தான்
இது நல்ல பலனை கொடுக்கும். அதனால் பரிகாரங்கிற பேரில் மொட்டை அடிக்கிறது, காது குத்துறதெல்லாம் உங்களை வந்து ஏமாத்துகிற வேலைங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நிச்சயமாக இது ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நம்ம யாரையும் வந்து குறை சொல்வதற்காக சொல்லலை. அதனால தான் மொட்டை அடிக்கிறதுல ஆரம்பித்து பிச்சை எடுக்கிற வரைக்கும் என்ன கிரக லாஜிக்குங்கிறதையும் சொல்லி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். என்ன நேயர்களே, இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.